எந்த ஒரு மருந்துனாலையும் ஆன்டிபயோட்டிக்னாலையும் இந்த கிருமியை ஃபுல்லாக அழிக்க முடியாதுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு 10ல் 7 செத்துட்டு அல்லது 3 இருக்குது அப்படின்னா, இந்த 3 என்ன ஆகும் அப்படின்னா தனக்குத்தானே ஒரு மருந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடுங்க. எப்படி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி கிருமிகளுக்குள்ள மருந்து எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிருமிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை தனக்குள்ளே உருவாக்கிட்டு நம்ம கொடுக்குற மருந்துக்கு எதிர்த்து செயல்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 பாக்டீரியா சொன்னோம் பார்த்தீங்களா, இது தனக்குள்ளே அந்த மருந்துக்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிட்டு அது பெருக தொடங்குங்க. இப்படி பெருக தொடங்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் எந்த மருந்து போட்டாலும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண எந்த ஒரு மருந்து போட்டாலும் அந்த கிருமி சாகாதுங்க. இப்படி சாகாதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நிறைய சொத்தையாக வர வைக்கும். நீங்கள் இப்போ